ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க ரிஜோ அக்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 16ஆம் வசனம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு சோர்ந்து போகவே கூடாது. எந்த விஷயத்துக்கு நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னா, நன்மை செய்யறதுல நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டே இருக்கணும். அது பைபிள்ல சொல்லியிருக்கு. எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. 2வது தடவை சொல்லலாமா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. என்ன குட்டீஸ், எதுல சோர்ந்து போகக்கூடாது? நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா யாருக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தேடி தேடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்க. யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு, இல்லையா? நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு பண்ணணும். சரியா குட்டீஸ்? 3வது தடவை என்னோட கூட சொல்றீங்களா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9. மனசுல பதிஞ்சதா குட்டீஸ்? ஜெபம் சொல்லிடலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்களுக்கு முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்ய நீர் கிருபை கூர்ந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, ஒரு நாளும் நன்மை செய்கிறதில் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்திருள வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், வசனம் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய வசனம் படிச்சிட்டோம். 15, 16 வசனம் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? வசனத்தை திரும்ப சொல்லி சொல்லி பாருங்க. ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்.